தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீராதிடும்பை தரும். ஆராயாமல் ஒருவரை நம்புவதும் ஆராய்ந்து அறிந்த உண்மைகளை பின்னர் மறுப்பதும் முடிவில்லாத துன்பத்தை தரும் என்று திருவள்ளுவர் எச்சரிக்கிறார். இந்த குறள் 1983 ஆண்டின் கருப்பு ஜூலை பற்றியும் அதில் இருந்து தமிழ் மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய வரலாற்று பாடம் பற்றியும் இன்று நம்மை ஆழமாக சிந்திக்க வைக்கிறது. ஜூலை 23 என்பது தமிழ் மக்களுக்கு ஒரு சாதாரண நாள் அல்ல. அவர்களின் நினைவில் என்றும் அழியாத காயமாக பதிந்திருக்கும் துயர நாள். ஆயிரக்கணக்கான அப்பாவி தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டன. தொழில் நிறுவனங்கள் கொள்ளையடிக்கப்பட்டன. பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என எண்ணற்ற குடும்பங்கள் பாதுகாப்பற்ற அகதிகளாக மாற்றப்பட்டனர். அதன் பழியை சம்பந்தமில்லாத மக்கள் விடுதலை முன்னணி உள்ளிட்ட இடதுசாரி கட்சிகளின் மீது சுமத்தி தடை செய்தது ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம். அந்த வரலாற்று தவறினாலேயே வடக்கிலும் தெற்கிலும் சிவில் யுத்தங்களுக்கு நாடு முகம் கொடுக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. 40 ஆண்டுகளுக்கும் மேலாக கடந்திருந்தாலும் அந்த காயம் இன்னும் முழுமையாக ஆறவில்லை. இந்த வரலாற்றை நினைவு கூறும் இன்றைய நாளில் பாராளுமன்றத்தில் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க முன்வைத்த கருத்துக்கள் மீண்டும் கவனிக்கப்பட வேண்டியவை. அவரது உரையின்படி 1983 கருப்பு ஜூலை என்பது தற்செயலாக ஏற்பட்ட கலவரமல்ல. அன்றைய ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியின் அரசியல் தீர்மானங்களுடனும் அதிகார அரசியலுடனும் தொடர்புடைய திட்டமிட்ட வன்முறையாகும். வரலாற்றின் இந்த உண்மையை மறைப்பதோ அரசியல் வசதிக்காக மௌனம் காப்பதோ நீதிக்கு புறம்பானது என அவர் வலியுறுத்தினார். அதே உரையில் அவர் முன்வைத்த மற்றொரு முக்கியமான கேள்வியும் சிந்திக்க வைக்கிறது. சிலர் ரோஹண விஜயவீரவை பற்றி பேச தயங்குவதில்லை. ஆனால் 1983 கருப்பு ஜூலையுடன் தொடர்புடைய அரசியல் பொறுப்பை பற்றி வெளிப்படையாக கூறுவதில் ஏன் தயக்கம் காட்டுகிறார்கள்? வரலாற்றை தெரிவு செய்து நினைவு கூறும் அரசியல் உண்மையை நிலைநாட்டாது என்பதே அவரது வாதமாகும். மேலும் நேற்று மாலை நடந்தேறிய எதிர்க்கட்சிகளின் அசாதாரண ஒன்றிணைவு தமிழ் மக்கள் சிந்திக்க வேண்டிய மிகப்பெரிய அரசியல் முரண்பாட்டை வெளிச்சம் போட்டு காட்டியது. ஜூலை 23 அன்று தமிழ் மக்களின் ரத்தம் சிந்தப்பட்ட நாளை நினைவு கூறும் இதே நாளில் அந்த வரலாற்றுடன் தொடர்புபடும் அரசியல் மரபின் தொடர்ச்சியாக கருதப்படும் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் அதன் வழிவந்த ஐக்கிய மக்கள் சக்தி தலைமைகளுடன் இணைந்து அரசியல் மேடைகளை பகிர்கின்றனர். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், மனோ கணேசன், திகாம்பரம், அர்ஜுனா உள்ளிட்ட சில தமிழ் அரசியல் தலைவர்கள் தமிழ் மக்களின் துயரத்தை பேசும் அதே நாளில் அந்த துயரத்திற்கு அரசியல் பொறுப்பு சுமத்தப்படும் தரப்பின் அரசியல் வாரிசுகளுடன் தோளோடு தோள் நின்று அரசியல் செய்வது எந்த அரசியல் நெறியின் அடிப்படையில் நியாயப்படுத்தப்படுகிறது? இந்த கேள்விக்கான பதிலை தமிழ் மக்கள் தங்களுக்குள்ளேயே தேட வேண்டும். அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தனது கருத்துரைகளில் பழைய இனவாத அரசியலை மீண்டும் உயிர்ப்பிப்பது எந்த இனத்திற்கும் நன்மை தராது என்றும் உண்மையை ஏற்றுக்கொண்டு புதிய நல்லிணக்க அரசியலை கட்டியெழுப்புவதே நாட்டின் எதிர்காலம் என்றும் வலியுறுத்தியுள்ளார். அதேபோல் பிரதியமைச்சர் அரங்க குணசேகரவும் கடந்த காலத்தின் துயரங்களை தேர்தல் அரசியலுக்கான கருவியாக பயன்படுத்தாமல் பொறுப்புணர்வும் வெளிப்படைத்தன்மையும் கொண்ட புதிய அரசியல் பண்பாட்டை உருவாக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார். 2024 ஆண்டில் ஏற்பட்ட அரசியல் மாற்றம் ஊழலுக்கும் இனவாத அரசியலுக்கும் எதிராக மக்கள் வழங்கிய ஒரு ஜனநாயக தீர்ப்பாக பலரால் பார்க்கப்படுகிறது. அந்த மாற்றத்தின் அடிப்படை நோக்கம் பழைய வெறுப்பு அரசியலை தொடர்வது அல்ல, மாறாக நீதி, பொறுப்பு கூறல் மற்றும் சமத்துவத்தின் மீது புதிய இலங்கையை உருவாக்குவதே ஆகும். தமிழ் மக்களே, கருப்பு ஜூலை என்பது வெறும் நினைவேந்தல் நிகழ்வல்ல, அது எச்சரிக்கும் வரலாறு. உணர்ச்சிமிக்க உரைகளை மட்டும் கேட்டு அரசியல் முடிவுகளை எடுக்கும் காலம் கடந்துவிட்டது. யார் தமிழ் மக்களுக்காக பேசுகிறார்கள் என்பதை காட்டிலும் யாருடன் இணைந்து அரசியல் செய்கிறார்கள் என்பதே அவர்களின் உண்மையான அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. திருவள்ளுவர் கூறியது போல், ஆராயாமல் நம்புவதும் அறிந்த உண்மையை மறப்பதும் முடிவில்லாத துன்பத்தையே தரும். எனவே வரலாற்றை மறக்காதீர்கள். வரலாற்றை விற்கும் அரசியலையும்
மறந்து விடாதீர்கள். 1983 கருப்பு ஜூலையின் பாடம் மீண்டும் ஒருபோதும் இந்த மண்ணில் இனவாதம் தலை தூக்க கூடாது என்பதுதான். அந்த பொறுப்பு அரசியல்வாதிகளுக்கு மட்டுமல்ல, உண்மையை உணர்ந்து தீர்மானம் எடுக்கும் ஒவ்வொரு தமிழருக்கும் உரியது.